காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்ப போதொளிர் பூந்தாமரையும் பொன்முடிச் சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. திக்கட்டும் பரந்து வாழும் தீன் தமிழ் உறவுகளே வணக்கம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். வளரும் இளம் பேச்சாளர்களுடைய வாதத்திறனை மேம்படுத்துவதற்கான அமர். சொற்சமர் களம் இன்று கிழக்கை நோக்கி விரிந்திருக்கிறது. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த முன்னணி பாடசாலைகள் சார்ந்த மாணவர்கள் இந்த களத்திலே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். அம்பாறை மாவட்டத்திலே நிந்தவூரிலே தேசிய பாடசாலையாக விளங்குவது அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை. அந்த கல்லூரியை சார்ந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சிக்கு இன்று வருகை தந்திருக்கிறார்கள். அதை போலவே சுவாமி விபுலானந்தர் உருவாக்கிய பாடசாலை என்கிற பெருமைக்குரிய மட்டு சிவானந்த தேசிய பாடசாலை மட்டக்களப்பிலே தலை நிமிர்ந்த பாடசாலை. அந்த பாடசாலையைச் சேர்ந்த பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். 2 பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்பதையிட்டு நானும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு வகையிலே பார்த்தால் வடக்கு கிழக்கு இணைப்பு என்ற நிலையில் அமைகிற ஒரு நிகழ்ச்சி. அதைவிட தமிழ் பேசும் சமூகங்கள் இணைகிற ஒரு நிகழ்ச்சி என்றால் மிகைப்படாது. அந்த வகையில் பெருமைக்குரிய இந்த நிகழ்ச்சி, இதிலே பங்கேற்கிற பிள்ளைகள், இவர்களுக்கு உலக பரப்பங்கனும் வாழ்கின்ற மக்கள் ஆதரவு நல்க வேண்டும் என்கிற வேட்கையோடு நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். இளம் பேச்சாளர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை புரிகிறார்கள் வடபுலத்தின் முன்னணி தொழிலதிபர் கல்வி காருணியன் ESP நாகரத்தினம் ஐயா. அவர் பாடசாலைகளிலே விவாத அணி கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதற்காக அவர் சிறுதொகை பணத்தை வழங்கி ஊக்குவிக்கிறார். அதைவிட மேலாக உலக புகழ் பெற்ற தமிழகத்தினுடைய பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா, பாரதி பாஸ்கர் இருவரும் இணைந்து ஒவ்வொரு களத்திலும் சிறப்பாக தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிற பேச்சாளருக்கு இலங்கை பணத்திலே ரூபாய் 5000 வழங்கி ஊக்குவிக்கிறார்கள். இந்த பெருமைகளோடு இன்றைக்கு இந்த பிள்ளைகள் எதை பற்றி பேசப்போகிறார்கள் என்று அறிவதற்கு நீங்கள் ஆவலாக இருப்பீர்கள். புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூதச் செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை. சொல்லவும் கூடுதல் இல்லை, அதை சொல்லும் திறம் இங்கு தமிழுக்கு இல்லை என்று அந்த பேதை உரைத்தான். ஆ, இந்த வசை எனக்கெய்தலாமோ, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வம் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்பது மகாகவி பாரதியினுடைய வாக்கு. தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று பாரதியே சொல்லிவிட்டான், இப்படி கருதுகிறவர்கள் இருக்கிறார்கள். இல்லை இல்லை, பாரதி அப்படி சொல்லவில்லை. தமிழினி மெல்லச் சாகும் என்று அந்த பேதை உரைத்தான் என்றல்லவா அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். இதை அடியொற்றித்தான் இன்றைய தலைப்பு கூட இருக்கிறது. தமிழ் 2000 ஆண்டுகளுக்கு முன் இலக்கியங்களை, செழுமையான இலக்கியங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற செம்மையான மொழி, செம்மொழி. இதனுடைய தமிழினுடைய எல்லை கிறிஸ்துவுக்கு முன் 4ஆம் 5ஆம் நூற்றாண்டு வரை பார்க்கிறார்கள். அப்படியென்றால் அதற்கு முன்னரே தமிழ் மொழி இருந்திருக்கிறது. இன்றைக்கு இலக்கியங்களாக 2000 ஆண்டு பழமை வாய்ந்த இலக்கியங்கள் தமிழிலே இருக்கின்றன. இந்த பெருமையோடு பார்க்கிற பொழுது இன்று தமிழிலே பல்வேறு மொழிகள் தங்கள் கலப்பை அதிகரித்திருக்கின்றன. இதனாலே எதற்கெடுத்தாலும் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சி, மருத்துவம் சார்ந்த வளர்ச்சி, இதனாலே தமிழிலே பிற மொழி சொற்களுடைய கலப்பு அதிகமாக இருக்கிறது.
தமிழை தமிழாக பேசாதோர் இந்த நாட்டிலே அதிகரித்து வருகிறார்கள். எனவே தமிழ் இனி வீழுமோ என்று கூட ஐயுறவு கொள்ள வேண்டி இருக்கிறது. இல்லை, புலம்பெயர் தேசங்களுக்கு போன நம்மவர்கள் கூட தமிழை வளர்க்கிற செயற்பாடுகள் மேற்கொள்கிறார்களே, இனி தமிழ் வாழும் அப்படி நினைக்கவும் தோன்றுகிறது. எங்கே அவர்கள் தமிழை பேணுகிறார்கள்? அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தமிழ் வார்த்தைகளை கூட ஆங்கிலத்திலே எழுதி வைத்தல்லவா பேசுகின்றன. இப்படியும் என்ன தோன்றுகிறது. எனவே நடுவர் என்கிற நிலையில் சரி, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சரி, ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? தமிழ் இனி வாழுமா அல்லது வீழுமா? இதை ஆராய்வதற்குத்தான் இந்த பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி தமிழ் இனி வாழும் நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை மாணவர்களும் வீழும் என்று மட்டு சிவானந்த கல்லூரி மாணவர்களும் இங்கே வாதிக்க இருக்கிறார்கள். வாதத்தை தொடக்கி வைக்கிறார் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையினுடைய மாணவன் அஜ்மல் முகமது சாத். இவர் உயர்தரத்திலே உயிரியல் விஞ்ஞான பிரிவிலே கல்வி பயில்கிறார். நிந்தவூரை சேர்ந்தவர். பேசுங்கள் சாத். ஆதிசிவன் பெற்று விட்டான் என்னை ஆரியமைந்தன் அகத்தியன் என்றோ பெரும் வேதியன் கண்டு மகிழ்ந்தேன் நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தார் என்று தமிழ் அன்னையை வணங்கி அவையோரை விழித்து நான் டிவி தொலைக்காட்சி நேர்களையும் பணிந்து இன்று எனது விவாத களத்தினுள் நுழைகின்றேன். அவையோர்களே, இன்று எங்கள் அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பு யாதனில் மெல்லத்தமிழ் இனி வாழும் என்பதையாகும். ஆமாம், மிகச் சிறந்ததொரு தலைப்பு. இந்த தலைப்பினை நாங்கள் முக்கிய பதச்சொல்லாக வரையறை செய்த பதச்சொல் இனி வாழும் என்ற பதச்சொல்லே ஆகும். அந்த வகையில் இனி வாழும் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் நோக்க வேண்டும். எக்காலத்திலும் முக்காலத்திலும் எங்களுடைய தாய் வாழுவாள் என்பதை இன்று எங்களுடைய வாதமாக இன்று நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய இந்த தலைப்பினை முக்கிய 3 வியூகங்களினூடாக நாங்கள் நோக்க உள்ளோம் நடுவரவர்களே. முதலாவது வியூகம், இன்றைய நவீனத்தில் எங்களுடைய தமிழ் எவ்வாறு வாழ்கின்றது என்பது முதலாவது வியூகமாகவும், இரண்டாவது வியூகமாக இன்றைய எங்களுடைய வாழ்வதற்கான அவள் எங்களுடைய தாய், எங்களுடைய தமிழ் தாய் ஏற்படுத்தி கொண்ட தகுதிகள் என்பது இரண்டாவது வியூகமாகவும், மூன்றாவது வியூகமாக மெல்லத்தமிழ் இனி வாழும் என்ற கோட்பாடு இடுவதற்கான அத்திவாரங்கள் என்பது மூன்றாவது வியூகமாகவும் என்ற எங்களுடைய வாதத்தை நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். எங்களுடைய தமிழ் தாயானவள் அனல்வாதத்திலும் புனல்வாதத்திலும் வென்று ஆக்கிரமிப்புகளிலிருந்து காப்பாற்றப்பட்டு எங்களுடைய அழகு தமிழ், எங்களுடைய தமிழ் தாயானவள் இன்று தன்னை தகவமைத்துக் கொண்டு வெட்ட வெட்ட தலைத்துக் கொண்டிருக்கின்றாள் என்றால் இங்குதான் நடுவரவர்களே மெல்லத்தமிழ் இனி வாழும் என்ற கோட்பாடு தலை தூக்கி நிற்கின்றது என்பதை நான் விடையில் பறைசாற்ற விரும்புகின்றேன். அது மாத்திரமா நடுவரவர்களே, இன்று புலம்பெயர் நாடுகளை நாங்கள் கட்டாயம் நோக்க வேண்டும். புலம்பெயர் நாடுகளாக கனடா, சிங்கப்பூர், ஸ்வீட்ஸ், பெல்ஜியம் போன்ற நாடுகளை நாங்கள் நோக்க வேண்டும். அன்று அங்கு கூட எங்களுடைய தமிழினத்தவர்கள், எங்களுடைய தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாடுகளானது முற்றுமுழுதாக வேற்று கலாச்சாரத்தை கொண்ட நாடு, வேற்றுமொழி கலப்பினை கொண்ட நாடு, வேற்றுமொழி பண்பாட்டு கூறுகளை கொண்ட நாட்டிலே எங்களுடைய தமிழினத்தவர்கள் எங்களுடைய மொழி பண்பாடு கூறுகளை விதைத்திருக்கிறார்கள். மொழி பண்பாட்டு கலாச்சாரங்களை விதைத்து தமிழுக்கென தமிழ் விழா கொண்டாடுகின்றார்கள். கம்பன் விழா மாநாடுகள், விவாதங்கள் மற்றும் விழாக்களை எடுத்து நடத்தினார்கள். அங்கேயும் எங்களுடைய தமிழினத்தவர்கள் எங்களுடைய கலாச்சார ஆடைகளையும் மொழி பண்பாட்டு கூறுகளையும் மறவாது அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் இங்குதான் நடுவரவர்களே மெல்லத்தமிழினி வாழும் என்ற கோட்பாடு இவ்வவையில் நிரூபணமாகி நிற்கின்றது என்பதை அவையில் நான் பறைசாற்ற விரும்புகின்றேன். அது மாத்திரமா நடுவரவர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் நோக்க வேண்டும். இன்று பெருந்தொற்றில் கூட எங்களது தமிழ் தாயானவள் உலக பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது, பெருந்தொற்று வீழ்ச்சி ஏற்பட்டது, முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர் என்ற வீழ்ச்சிகள் ஏற்பட்ட போதிலும் எங்களுடைய தமிழ் தாயானவள் அதன் தூய்மையில் இருந்தால், அந்த இளமை
பருவத்தில் அவள் காட்சி கொண்டாள் அல்லவா? பெருந்தொட்டில் கூட தமிழ் ஆராய்ச்சி மாநாடு இணையம் வழியாக நடந்தது என்றால் இதைவிட சான்று எது கணம்? நடுவர் அவர்களே, தமிழ் இனி மெல்லென வாழும் என்பதற்கு. அது மாத்திரமா நடுவர் அவர்களே, எங்களது ஈழத்து நாட்டை நாங்கள் நோக்க வேண்டும். வேற்றுமொழி அலைவரிசைகளில் கூட இன்று தமிழுக்கென்று தனி பக்கங்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது என்றால் இங்குதான் நடுவர் அவர்களே நிரூபணமாகின்றது மெல்ல தமிழ் இனி வாழும் என்ற கோட்பாடு. நடுவர் அவர்களே, அது மாத்திரமா இன்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் கூட தமிழுக்கென துறைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்றால் இங்கு மெல்லத்தமிழ் இனி வாழும் என்ற கோட்பாடு மேலும் இவ்வவையில் நிரூபணமாகி நிற்கின்றது என்பதை இவ்வவையில் பறைசாற்ற விரும்புகின்றேன். அது மாத்திரமா நடுவர் அவர்களே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி எங்களது முத்தமிழானது இன்று பைந்தமிழ், முத்தமிழ், தெய்வீகத்தமிழ், நற்றமிழ் என்று பல வகைகளில் எங்களது தமிழ் தாயானவள் வளம் வந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் இங்குதான் தமிழ் இனி மெல்லென வாழும் என்ற கோட்பாடு தலை தூக்கி நிற்கின்றது என்பதை இவ்வவையில் பறைசாற்ற விரும்புகின்றேன். இறுதியாக இவ்வவைக்கொன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நடுவர் அவர்களே, படிப்புக்கு பால் போன்றவள், பகைப்பிற்கு வேல் போன்றவள் எங்களது தமிழ் தாய். அவளை யாராலும் வீழ்த்தவும் முடியாது, யாராலும் அவளை நலிவடைய செய்ய முடியாது. அவள் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருப்பாள். அந்த தொன்மையுடனும் மொழி பண்பாட்டு கூறுகளினுடனும் அவள் வாழ்வாள் என்று கூறி இவ்வவைக்கு எனது பேச்சுக்கு முத்தாய்ப்பிட்டு அவையமர்கிறேன். நன்றிகளாயும். முகமது சாத்தினுடைய அழகான வாதத்தை இதுவரை பார்த்தோம். தமிழ் இனிமேலும் வாழும். 2000 வருடங்கள் இருந்த தமிழுக்கு இழுக்கா என்ன? பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசமென்று சங்கே முழங்கு என்று பாடியவன் பாரதிதாசன் அல்லவா? எனவே தமிழ் இனி வாழும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தி இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே சரி, ஏன் இஸ்லாமிய பெருங்குடி மக்களாலே சரி, இன்றைக்கு தமிழ் எங்கனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சாத்தினுடைய அழகான வாதத்தை பார்த்தோம். இல்லை, அப்படி இல்லையே, நடைமுறையிலே தானே பேச வேண்டும் என்று துடித்து களமேறி இருக்கிறார் மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலையினுடைய மாணவன் மதியழகன் சதுஷன். அவர் காப்போத்த சாதாரணதர வகுப்பிலே கல்வி பயில்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம். பேசுங்கள் சதுஷன். நற்றமிழால் கவி பாடி பெற்ற தமிழையும் பிறந்த தமிழ் நாட்டையும் என்னுடைய உள்ளத்திலே இறத்தியவனாக எடுத்து எம்புகிறேன். நடுவர் பெருந்தகையானவருக்கும் என் தரப்பு வாதிக்கும் எதிர்த்தரப்பு வாதிக்கும் டான் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த அவைதனிலே மெல்ல தமிழினி வீழும் என்கின்ற தலைப்பினில் யானும் என் தரப்பு வாதியும் வாதிக்கலாம் என வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே நடுவர் அவர்களே, ஒன்றை பாருங்கள். இந்த வாதகலத்தினை நாம் துண்டாக்கி ஆழப்படுத்துகையில் உற்று நோக்க வேண்டிய வார்த்தைகளாக மெல்ல தமிழ் மற்றது இனி என்கின்ற வார்த்தையை தான் நாம் இங்கே ஆழப்படுத்த வேண்டும். சகோதரர் பண்டை காலங்களிலே நடந்த விடயங்களை சொப்பி இருக்கலாம், ஆனால் நாம் இங்கே நோக்க வேண்டியது இனி என்கின்ற இப்பொழுது நடைபெற்று வருகின்ற விடயங்களை தான். அந்த வகையிலே எல்லோருக்கும் வழங்க சொல்வதென்றால் ஃபியூச்சர், இன் ஃபியூச்சர், அதுதான் நடுவர்களே, அதுதான். அந்த வகையிலே இந்த தலைப்பினை நாம் விளக்க முற்படுகின்ற வேளை தமிழ் என்று நோக்குகையில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே முன் தோன்றிய மொழி மூத்த மொழி, பல இலக்கணங்களை வகுத்த மொழிதான் எம்முடைய தமிழ் மொழி. இப்படிப்பட்ட தமிழ் மொழிக்கு இன்று இழுக்கு நேர்ந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக காணப்படுகிறது. அதற்காக நடுவர்களே, நாங்கள் எங்களுடைய தரப்பிலிருந்து 3 வகையான வியூகங்களை கட்டமைத்திருக்கிறோம். அவ்வாறான வியூகமாக என்னவென்றால், எம்முடைய தமிழ் தாயானவள் பண்டைய காலத்திலே சூடிய மகுடமாகவும் தற்காலத்திலே தமிழ் தாயானவள் நோக்குகின்ற சவால்களும் இன்று தமிழ் தாயினுடைய வீழ்ச்சி பற்றியும் தான் எங்களுடைய வியூகமானது என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய வாதத்தினை நாங்கள் நகர்த்தி செல்லுகின்ற வேளையிலே சகோதரர் ஒரு சில கருத்துக்களை கூறியிருந்தார். அந்த கருத்துக்களை நான் மறுதளிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அந்த வகையில் தாங்கள் நோக்குகின்ற பட்சத்திலே அனல்வாதம் புனல்வாதம் என்று சகோதரர் எம்முடைய தமிழ் எண்ணெயினை ஒரு மதத்திற்குள்ளே ஒரு சமயத்துக்குள்ளே தான் அடக்கி பார்க்கிறார். ஆனால் எம்முடைய தமிழ் எண்ணெய் பரந்துபட்டவள், பல கூறுகளை கடந்தவள். அவ்வாறு நோக்குகின்ற பட்சத்திலே சகோதரரே, தமிழ் எண்ணெயானவள் வீழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள். சான்று கேளுங்கள். ஆட்டலிலே ஆட்டல் சிறந்த ஆட்டல், ஒவ்வாட்டல் ஹோட்டலிலே ஆட்டப்படும் என்று இன்றைய மாணவர்கள் திருக்குறளை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். ஆட்டலிலே சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஹோட்டலிலே ஆட்டப்படும் என்று திருக்குறளையே மாற்றி அமைத்திருக்கிறார்கள் நம்முடைய மாணவ செல்வங்கள். திருக்குறள் அல்ல, திருக்குறள்.
திருக்குறளையே மாற்றி இருக்கிறார்கள் என்றால் இன்று நம்முடைய தமிழினுடைய நிலை என்ன? வீழ்ச்சிதானே. ஆகவே மெல்ல தமிழினி வீழும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இது தாண்டி நடுவர்களே ஒன்றை பாருங்கள். நடுவர் அவர்களே, குந்த பீசு குடிக்க பீசு குடிச்சத கழுவ பீசு என்று கணபதி பிள்ளை அவர்களினுடைய பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய தமிழ் இன்னைக்கு 1000 கலப்பினை புகுத்தி இருக்கிறார்கள். இது தமிழை வாழச் செய்கிறதா? நிச்சயமாக அல்ல. தமிழானவள் ஒரு தூயவள். இப்படிப்பட்ட ஒரு தூய அன்னையினை என்று வீழ்ச்சி அல்லவா தழுவச் செய்கிறார்கள் இந்த கலப்பினூடாக என்பதை இந்த இடத்திலே கூறியவனாக சினிமாவினை ஒரு பக்கம் சிந்திப்போமே. ஆனால் இந்த சினிமா ஒரு ஊடகமாக திகழ்கின்ற வேளை நடுவர்களே, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்று எம்முடைய தமிழிலே அழகாக ஆழமாக எழுதிய காலம் போய் என்று வைடிஸ் கொலவரி கொலவரி கொலவரிடி என்று எம்முடைய தமிழ் அன்னையினை எவ்வளவு எல்லாம் கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு எல்லாம் சிறுமைப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் எம்முடைய தமிழ் அன்னை என்ன செய்கிறாள்? இன்று வீழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதையும் செப்பியவனாக இன்றைய காலகட்டத்தை நாம் நோக்குகின்ற பட்சத்திலே இந்த தமிழ் அன்னைக்கு கலப்பு மட்டும் தானா அவளை வீழச் செய்கிறது என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. கேப்பங்களி நடுவர் அவர்களே தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். பாருங்கள், கேப்பங்களி எம்முடைய பண்டைய உணவு. இந்த உணவு என்று எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைய எம்முடைய தமிழர்களுக்கு என்றுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இல்லை. ஏனெனில் எம்முடைய தமிழ் எண்ணெயானவள் என்று வீழ்ந்து வருகிறாள், என்று மருவி வருகிறாள். ஆகவே அங்கே எம்முடைய தமிழ் எண்ணெய் வீழ்ச்சியைத்தான் தழுவி இருக்கிறாள் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சகோதரர் புலம்பெயர் உறவுகளை பற்றி கூறியிருந்தார். ஆம், புலம்பெயர் உறவுகள் தமிழை வளர்க்கின்றன என்றால் ஏன் சோபா சக்தியினுடைய கடல் பெரிது எனப்படுகின்ற நூலை பாருங்கள். ஒரு பொழுதும் அவர் எழுதிய அந்த நூலானது எம்முடைய தமிழ் எண்ணிக்கை சார்ந்ததாக இருக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய புலம்பெயர் ஒரு உறவாளர். இப்படிப்பட்ட ஒருவர் கூட எம்முடைய தமிழர் கூட எம்முடைய தமிழ் எண்ணெயை மாற்றி அமைத்திருக்கிறார் என்றால் அங்கே தமிழ் வளர்கிறதா? நிச்சயமாக இல்லையே, வீழ்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. இன்று தமிழிலே ஆங்கிலம் மட்டும் கலப்பது கலப்பல்ல. இன்று எம்முடைய தமிழானது இன்று தமிங்கலமாக இருக்கட்டும், வடமொழி கிளப்பாக இருக்கட்டும், போர்த்துகேய மொழி கிளப்பாக இருக்கட்டும், ஒல்லாந்த கிளப்பாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட பல மொழி கலப்புகள் எம்முடைய தமிழிலே சேர்ந்ததன் காரணமாக நடுவர்களே இன்று எம்முடைய தமிழ் எண்ணெயினுடைய தூய வடிவம் எமக்கு இன்னும் புரியாமல் தான் இருக்கிறது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்று நாம் எண்ணல் என்கிறோம், மெலுமாறு என்கிறோம். இவற்றுக்கெல்லாம் சிறந்த சான்று எமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே எம்முடைய தமிழானவள் மெல்ல தமிழ் இனி வீழும் என்றுதான் கூற வேண்டும் என்று கூறி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. சதுஷனுடைய அழகான வாதத்தோடு நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வரலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்தில் கிழக்கிலங்கையின் முன்னணி பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை, அவர்களை எதிர்த்து மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலை. மெல்ல தமிழினி வாழுமா வீழுமா என்று இவர்கள் வாதிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். மெல்ல தமிழ் இனி வாழும் என்கிற நம்பிக்கையோடு வாதத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வந்திருக்கிறார் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையினுடைய மாணவி, நிந்தவூரை சேர்ந்தவர் புஷ்பேந்திரன் சாகரி, தரம் 10 மாணவி. சாகரி, பேசுங்கள். நெஞ்சு பொறுக்குதில்லையே, இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் என்று பாரதியின் மனம் பாடுபட்டதைப் போல இன்று எதிர்த்தரப்பு சகோதரர் கூறியதை கேட்டு என் உள்ளமும் புண்ணாகி போயிருக்கின்றது. சகோதரர் கூறியிருந்தார், ஆட்டலில் சிறந்த ஆட்டல் மாவாட்டல், அவ்வாட்டல் ஓட்டலிலே ஆட்டப்படும். அது சினிமாவில் நகைச்சுவைக்காக கூறப்பட்ட ஒரு கூற்று. ஏன் சகோதரரே, அந்த சினிமாவிலே தானே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமன் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வண்ணீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே என்றும் வாரணம் 1000 சூழ வளம் செய்து என்று ஆண்டாள் திருமொழியும் கூட அந்த சினிமா பாடல்களிலே இடம்பெற்றிருக்கின்றது என்பதனை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எதிர்த்தரப்பு சகோதரர் கூறியிருந்தார், எங்களுடைய அணித்தலைவர்
தமிழன்னையை மதத்திற்குள்ளாக மட்டுமே வரையறை செய்திருந்தார் என்று கூறியிருந்தார். அது அவ்வாறு அல்ல நடுவர் அவர்களே. மதத்திற்குள்ளாகவும் எங்களுடைய தமிழன்னை தன்னை தகவமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்பதற்காகவே எங்களுடைய தலைவர் அவர்கள் அதனை குறிப்பிட்டிருந்தார் என்பதனை நாங்கள் மறுத்துவிட முடியாது. தமிழ் இனி மெல்லச்சாகும் என சொல்ல கேட்கும் மனங்கள் வேகும். அவ்வாறு வேகுகின்ற மனங்களிலே என் மனமும் ஒன்றாக இருக்கின்றது நடுவர் அவர்களே. எங்களுடைய தமிழ் உறவுகளை இழந்தோம், உயிர்களை இழந்தோம், உடைமைகளை இழந்தோம். ஆனால் எங்களுடைய தமிழ் உணர்வை நாங்கள் என்றும் இழந்து விடவில்லை என்பதனை நான் இந்த இடத்தில் அறுதியும் இறுதியுமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நடுவர் அவர்களே. ஒரு மொழி அழிகின்றது என்றால் அம்மொழி பேசும் ஒவ்வொரு தனி மனிதனின் அடையாளமும் அழிந்து கொண்டு வருகின்றது என்றுதான் அர்த்தம். அவ்வாறு பார்க்க போனால் இன்று இந்த களத்திலே இந்த அற்புதமான சொச்சமர் என்கின்ற நிகழ்விலே நாங்கள் அனைவரும் அன்னை செந்தமிழை போற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோமே. எங்களுடைய அடையாளங்கள் மறைக்கப்பட்டதா, மறுக்கப்பட்டதா, அழிந்து விட்டதா? இல்லை, ஒருபோதும் இல்லை என்பதனை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 1000 ஆங்கிலேயர்களுக்கு மத்தியில் ஒரு தமிழன் தமிழில் உரையாட வேண்டும் என்றால் அது நடைமுறைக்கு ஆகாத விடயம் நடுவர் அவர்களே. அங்கே அவன் தமிழில் உரையாடவில்லை என்பதனை இன்று தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் விமர்சிக்க முடியாதுதானே. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று தமிழன் கூறிய கூற்றைத்தான் அவன் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றான். ஆக அவன் அங்கேயும் தமிழ் இனி மெல்ல தமிழ் இனி வாழும் என்பதனை அதற்கு சான்றாக நாங்கள் கூற முடியும் அல்லவா? சகோதரர் கூறியிருந்தார், வேற்று மொழிகள் கலந்து பல மொழிகள் கலந்து எங்களுடைய தமிழை இன்று வீழச் செய்கின்றது என்று. தமிழ் மொழியிலிருந்து பல்வேறு சொற்கள் எடுக்கப்பட்டு பல மொழிகள் இன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்று தமிழ் தாய் தன் தூய்மையுடனும் தொன்மையுடனும் வாழ்வது போக பிற மொழிகளிலும் தன்னை தகவமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் என்றால் அது சந்தேகத்துக்கு இடமில்லாத கருத்தல்லவா நடுவர் அவர்களே. தமிழ் என்ன சுண்ண கட்டியா உடனே தேய்ந்து விட அது படிக்கல் போன்றது, அதனை அரித்து விட முடியாது. தமிழன்னை அட்சய பாத்திரம் போன்றவள். அவளிடமிருந்து அள்ள அள்ள குறையாத கலை செல்வங்கள் எங்களுக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கின்றதே தவிர மாறாக சகோதரர்கள் புரிந்து கொண்டது போல தமிழ் அன்னைக்கு என்றும் வீழ்ச்சி இல்லை. அதனை எவராலும் நலிவடைய செய்ய முடியாது. தமிழ் என்றும் நலிவடைந்து தமிழன்னை என்றும் வீழ்ந்து போக மாட்டாள். ஆகவே மெல்ல தமிழினி வாழும் என்ற கருத்தினை திண்ணமாக இந்த இடத்தில் முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. கடுகு சிறிது காரம் பெரிது என்று சொல்வார்களே, அதை போல சாகரி சிறிய வயது சார்ந்த பிள்ளையாக இருந்தாலும் ஒரு புதிய இரத்தத்தை இந்த களத்திற்கு பாய்ச்சி இருக்கிறார். ஒரு நல்ல பேச்சாளர் எழுந்து வருகிறார் என்பதை காண சந்தோஷமாக இருக்கிறார். அவருக்கு பதில் சொல்வதற்கு அதே வகுப்பை சார்ந்த மாணவன் தான் வந்திருக்கிறார். சிவானந்தா விட்டோமா நாங்கள் என்று அதே சமவயதை சார்ந்த மாணவனை இறக்கியிருக்கிறார்கள். மெல்ல தமிழினி வீழும் என்று உரைப்பதற்காக சதீஷ் லக்ஷயன், அவர் கல்லடி வேலூரை சேர்ந்தவர், சிவானந்த தேசிய பாடசாலையினுடைய மாணவன், என்ன சொல்கிறார் பார்ப்போம். தேனினும் இனிய மொழியாம் செம்மொழியினே மகுடம் சூடி முச்சங்கம் வளர்த்து என் தமிழை முதற்கண் பணிந்தவனாய் இன்றைய இந்த டான் தொலைக்காட்சியின் சிறப்பான விதனிலே எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பானதே மெல்ல தமிழ் இனி வீழும் என்ற ஆழமானதும் நியாயம் பொதிந்த தலைப்பிலே தொடங்குகிறேன் வாதத்தை. அந்த வகையிலே எதிர்வாதி சகோதரே, உங்களை போன்ற எங்களை போன்ற தமிழர்கள் வாழ்ந்தால் போதாது, ஒத்தமற்ற தமிழர்களும் தமிழை வளர்க்க வேண்டும் என்பது வேண்டும். எதிர்வாதி சகோதரே, யாம் அறிந்த தமிழ் இன்ப மொழி என்பது
யார் வர்க்கம் நன்றென்றே அறுமுகம் என்றே சுப்பிரமணிய பாரதியார் கூறியுள்ளார். அதாவது பாரதி தமிழை உலக மொழிகளுடன் ஒப்பிட்டு பெருமைப்படுத்துகிறார். ஆனால் இவ்வார்த்தைகளை இன்று நாம் நினைவில் வைத்துக் கொள்ளாத நிலை இருக்கிறது என்பது வீழ்ச்சிக்கு சான்றாகும் நடுவர் அவர்களே. அதே போல சுவாமி விபுலானந்தரை எடுத்துக்கொள்வோம். அக்காலத்தில் வாழ்ந்த பெரிய மகான் யாழ்ப்பாண செம்மொழி வரலாற்றிலே கூறியுள்ளார். தமிழ் மொழி அதன் செழுமையும் சுவை எழுந்து வருவதை நாம் நோக்குகிறோம். அதாவது மொழியின் நிலை வீழ்ச்சி அடைவதற்கான எச்சரிக்கையாக சுவாமி விபுலானந்தர் எழுதியுள்ளார். தமிழில் உள்ள சொற்பொழிவு மரபு இலக்கிய மரபுகள் மறைய தொடங்கி இருக்கிறதே அவர் ஆழப்படுத்தி குறிப்பிடுகிறார். அதே போல கல்வி மற்றும் சமூக அறிக்கையின்படி 2018ஆம் ஆண்டு அறிக்கையை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழ் மெல்ல மெல்ல வீழ்ச்சி அடைந்து செல்கின்ற வகைப்பாட்டில் இடம்பெயர்ந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏன் இன்றைய நடப்பு சூழ்நிலையை நாம் எடுத்துக்கொண்டோமானால் மொழி ஆராய்ச்சி நிபுணரான பெருமாள் மூர்த்தியை எடுத்துக்கொள்வோம். மொழி அழிவதில்லை, மக்கள் மொழியை மறைப்பதுதான் அழிவை உண்டாக்குகின்றது என்று அவர் ஆழப்படுத்தி கூறியுள்ளார். கவிஞர் கண்ணதாசனை உற்று நோக்குவோம். தமிழுக்கு எங்கள் இயற்கை ஆசை, தாயின் மொழிக்கு மெல்லிசை வாசை என கூறியுள்ளார். அதாவது தமிழ் மீது அவை அளவற்ற அன்புகளுடன் அந்த மொழி இனிமையை நிலைநிறுத்த வேண்டிய தேவை குறிக்கிறது. ஆனால் இன்றைய இந்த தலைமுறையில் அந்த ஆசையும் வாசையும் மங்கி வருகின்றது நடுவர் அவர்களே. அதே போல மெல்ல தமிழ் வீழ்கிறது, மௌனமாய் இதழ் தவழுகிறது. மறந்தோம் நாமே நம் தாய்மொழியை, விலை மதித்து விலகினோர் உயிர் இலக்கியத்தை. கல்வி கூடம் ஆங்கிலத்தில் தாய் தமிழ் கற்க மறுக்கிறோம். கம்பன் பாரதி சொல்லினங்கள் கண்டனாய் இப்போது நிற்கின்றன. தொலைக்காட்சி தமிழகத்தை தெரிந்தது, ஆங்கில பாட்டு இடையே மறைந்தது. பாசமாய் பயின்ற பாட்டு பண்டைய குரலால் பால் நிலைமை என்றே டிவி பிச்சியப்பா அவர்கள் இன்று இனி தமிழ் வீழ்கின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நான் அறுதியும் உறுதியுமாக கூறப்படுவது என்னவென்றால் மெல்ல தமிழ் இனி வீழும் என கூறி நாம் விட்டு சென்றதை என்னென்னிய தொட்டு செல்வார் என்றும் கூறி நிறைவு செய்கிறேன். லக்ஷயனுடைய வாதத்தோடு சொற்சமர் ஒரு சிறிய இடைவேளையை எடுத்துக்கொள்கிறது. தொடர்ந்து பேசலாம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். சொற்சமர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய சொற்சமர் களத்தில் கிழக்கிலங்கையின் முன்னணி பாடசாலைகளை சேர்ந்த பிள்ளைகள் பங்கேற்று சிறப்பிக்கிறார்கள். மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலை அவர்களை எதிர்த்து அம்பாறை நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை, 2 தேசிய பாடசாலைகள், 2 மாவட்டங்களை சார்ந்த பாடசாலைகள் யாழ் மண்ணிலே இந்த களத்திலே சிநேகபூர்வமாக சமராடி கொள்கிறார்கள். மெல்ல தமிழினி சாகும், மெல்ல தமிழினி வாழும், இந்த தலைப்பு தான் இன்று இவர்கள் அலசுகிற தலைப்பாக இருக்கிறது. மெல்ல தமிழினி வாழும் என்று வாதத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்காக அம்பாறை நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையினுடைய மாணவன் முகமட் நவாஸ் தரீப் அப்துல்லா வந்திருக்கிறார். தரம் 10 மாணவன், நிந்தவூரை சேர்ந்தவர். பேசுங்கள் அப்துல்லா. தமிழுக்கு அமுதென்று பேர், இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்ற தமிழ் திரையிசை பாடலை அவைக்கு அணிகலனாக இட்டு நேரடியாக எனது விவாத களத்தினுள் நுழையலாம் என நினைக்கின்றேன். கணம் நடுவர் அவர்களே, இன்று எங்களது அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பியாதனில் மெல்ல தமிழினி வாழும் என்பதாகும். கணம் நடுவர் அவர்களே, அவையோர்களே, மொழிக்காக இரத்தத்தை சிந்திய நாங்கள் எங்கனம் நடுவர் அவர்களே எங்கள் தாய்மொழியை விழச் செய்வோம். மேலும் முற்று நோக்குவோமேயானால் புலம்பெயர் நாடுகளாக காணப்படுகின்ற மொரிசியஸ், பிஜி தீவுகள், கனடா, பிரிட்டன் போன்ற பல்வேறு நாடுகளிலே அரியணையை அலங்கரித்த மொழியாக எங்களது தமிழன்னையானவள் காணப்பட்ட அதே கணம் சராசரியாக 68 மில்லியன் மக்களின் பேச்சு மொழியாகவும் எம் அன்னை தமிழானவள் காணப்படுகின்றார் என்றார். எங்கனம் நடுவர் அவர்களே, எம் அன்னை தமிழானவள் இனி வீழும் என்று நாங்கள் கூற முடியும் அல்லவா கணம் நடுவர் அவர்களே? மேலும் நோக்குவோமேயானால்
ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாட்டிலும் உலக தமிழ் இலக்கிய மாநாடானது நடைபெற்று எங்களது தமிழின் பெருமையை உலகறிய செய்து வருகின்றார்கள் அல்லவா கணம் நடுவர் அவர்களே. இவ்வாறான இலக்கிய மாநாடுகளானது வேறு எந்த மொழிக்கு கணம் நடுவர் அவர்களே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. ஆகவே இவ்வாறு தொன்மையை பாதுகாக்கக்கூடிய செயற்பாடுகளை எம் மண்ணை தமிழானவள் செய்து அவனியிலே வெற்றிகரமாக பவனி வருகின்றாள் என்றால் எங்கனம் நடுவர் அவர்களே எங்களது அன்னை தமிழானவள் வீழ்வாள் என்பதை நான் எதிரணிக்கு ஒரு கேள்விக்கணியாக தொடுக்கின்றேன். உலகமயமாதலை உற்று நோக்குங்கள். உலகமயமாதலின் பின்னர் ஒவ்வொரு மொழியிலும் பல்வேறு வேற்று மொழிகளானது கலக்கப்பட்டு அந்த மொழியினது தூய்மையும் தொன்மையையும் கெட்டுப்போனது என்றால் மிகையாகாது. ஆனால் எங்களது தாய்மொழியான தமிழ் மொழியினை உற்று நோக்குங்கள். வேற்று மொழிகளுக்கென்றே கலை சொற்களை உருவாக்கி ஒரு சொற்களுக்கு பலவிதமான தமிழ் சொற்களை உருவாக்கி தனது அளவினை அதிகரித்த அதே கணம் எங்களது அன்னை தமிழானவள் தனது தொன்மையையும் பாதுகாத்து அவனியிலே வருகின்றார் என்றால் எங்களது தமிழானது இனியும் வாழும் என்பதற்கான சான்றாக நாங்கள் இதை கருத முடியும் அல்லவா கணம் நடுவர் அவர்களே. மேலும் நோக்குவோமேயானால் எங்களது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே எங்களது சகோதர மத குருவான பிக்கு ஒருவர் தமிழ் பட்டப்படிப்பை முடித்தார் அல்லவா. ஆகவே வேற்று சமுதாயத்தினரிடையேயும் எங்களது அன்னை தமிழானவள் பரவி வெற்றிகரமாக அவனியிலே பவனி வருகின்றார் என்றால் இதுவல்லவா எங்களது அன்னை தமிழானவள் இனியும் வாழும் என்பதற்கான சான்றுகள். கணம் நடுவர் அவர்களே, இன்றைய நவீன தொழில்நுட்பத்தை உற்று நோக்குங்கள். விமர்சன கலையானது இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் காணப்படுகின்றது அல்லவா கணம் நடுவர் அவர்களே. அதன் வாயிலாக எதிர்கால சந்ததியினருக்கு கெட்ட விடயங்களை தடுத்து நல்ல விடயங்களை எடுத்து எம்பி எங்களது எதிர்கால சந்ததியினரிடையே தமிழினை வாழ்வதற்கான அத்திவாரங்களை இட்டு கொண்டிருக்கின்றது என்றால் எங்கனம் நடுவர் அவர்களே எங்களது அன்னை தமிழானவள் இனி வீழ்வார். மேலும் நோக்குவோமேயானால் எங்களது பாரதியார் அவர் கூறுகின்றார் தமிழினி மெல்லச் சாகும் என்று எந்த பேதை கூறினான் என்று கூறுகின்றார் அல்லவா. அவர் அவ்வாறு கூறுவதற்கான காரணியினை நாங்கள் உற்று நோக்குவோமேயானால் எங்களது அன்னை தமிழானவள் அனைத்து மொழியையும் தன் நகத்தே உட்புகுத்தி தன்னை தவமைத்து அவனியிலே பவனி வரும் என்றது பாரதியாரின் நம்பிக்கையாக காணப்படுகின்றது அல்லவா கணம் நடுவர் அவர்களே. ஆகவே நான் இங்கு அறுதியிட்டு கூற விளைவது யாதனில் எம் மண்ணை தமிழானவள் முக்காலத்திலும் எக்காலத்திலும் கம்பீரத்துடனும் ராஜ கம்பீரத்துடனும் அவனியிலே பவனி வருவாள், மெல்ல தமிழினி வாழ்வாள் என்று கூறி எனது பேச்சுக்கும் தாய்ப்பு விட்டு அவை விலகுகின்றேன். நன்றி, வணக்கம். அடிக்கடி என்னை பார்த்து கணம் நடுவரவர்களே கணம் நடுவரவர்களே என்று விழித்தார். எனக்கு ஒரு வகையிலே கூச்சமாகவும் இருந்தது. ஏன் அந்த கூச்சம் என்றால் அவருக்குத்தான் என்னை தெரிந்திருக்கிறது. நான் நல்ல சைஸாக உருவம் பெருத்திருக்கிறேன். கணம் நடுவரவர்களே என்று அவர் என்னை பார்த்து விழித்தார். நல்லது, அவருடைய பேச்சுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாதத்தை முன்னெடுத்து செல்வதற்காக மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலையினுடைய தரம் 10 மாணவன் மெல்ல தமிழ் இனி வீழும் என்று சொல்வதற்காக நொச்சிமுனையிலே இருந்து வந்திருக்கிறார் உமா மணாளன் பிரபஞ்சன். பெரிய எழுத்தாளருடைய பெயரை தனதாக்கி வச்சிருக்கிறார். இந்த பிரபஞ்சத்தை அவர் ஆளுவார் என்கிற நம்பிக்கையில் பேசுங்கள் பிரபஞ்சன். அவையோரை பணிந்தவனாய் மெல்ல தமிழினி வீழும் எனப்படுகின்ற ஆழமானதும் நியாயமானதுமான தலைப்பிலே தொடங்குகிறேன் வாதத்தை. ஆமையா, மெல்ல தமிழினி வீழும் என்று நாம் எடுத்து நோக்குகின்ற பட்சத்திலே நாம் அங்கே இங்கே எல்லாம் செல்ல தேவையில்லை. எதிரணி தலைவரே தமிழை கொன்று விட்டார். கொண்ட நாடு என கூறுவதற்கு பதிலாக கொன்ற நாடு என்று இங்கே தமிழை அவரே கொன்று விட்டார். கொன்ற எனப்படுகின்ற எழுத்து மாற்றத்தினால் அன்று சிலப்பதிகாரத்திலே கண்ணகியானவள் அந்த மதுரை நகரத்தையே அழித்தாள். இன்று எந்த நகரம் அழிய போகின்றது என நான் உங்களுடைய ஒரு கேள்வியை தொடுக்க விரும்புகின்றேன். அதே போல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பற்றிய பட்டங்கள் அதிகரித்து வருகின்றன என்று கூறியிருந்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எனப்படுவது அமெரிக்காவில் ஒரு வளாகம் இருக்கின்றது, லண்டனில் ஒரு வளாகம் இருக்கின்றது. அங்கே அவர்கள் ஆராய்வது விஞ்ஞானம் மற்றும் வரலாறு சம்பந்தமான ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். அங்கே அவ்வாறு தமிழ் மொழியானது பூத்தப்பட்டது என்பது எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அப்படி பூத்திருந்தால் அது சம்பந்தமான ஆதாரங்களை இங்கே முன்வைக்கலாம். அதே போல புலம்பெயர் எழுத்தாளர்கள் என்று கூறியிருந்தீர்கள். எமிரோ ஓரி எந்துண்டி வஸ்தி என்று அன்று கம்ப்யூட்டர் சிறுகதையிலே அந்த ஆனா முத்துலிங்கம்
ஏதோ ஒரு தெரியாத மொழி கலப்பினை அந்த கட்டுரையிலே கூறியதற்கான காரணம் என்ன, அதை கூறுவதற்கான அவசியம் என்ன, அதை அவர் கூறாமலே சென்றிருக்கலாம். இதற்காக இந்த தமிழிலே மரபு வழி கவிதைகளை விடுத்து இப்படிப்பட்ட ரோவோரியந்துண்டி வஸ்தி எனப்படுகின்ற ஒரு அர்த்தமே விளங்காத வார்த்தை, இதை நான் இந்த இடத்திலே ஒரு ஆணித்தரமான கருத்துக்களாக நான் இங்கே முன்வைக்க விரும்புகின்றேன். அதே போல பிக்கு தமிழ் படித்ததற்கும் இன்று தமிழானது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கும் எந்த சம்பந்தம் என்பது எனக்கு தெரியவில்லை. அதையும் நான் உங்களுடைய ஒரு கேள்விக்கணையாக முன்வைக்க விரும்புகின்றேன். அதே போல தமிழர்களுடைய பாரம்பரிய கூத்துக்களை ஐயா இன்று கூத்து என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றைய காலகட்டத்திலே கூத்துக்கலையானது மருகி வருகின்றது. இந்த கூத்துக்கலையானது மருகி வருவதற்கான காரணம் என்ன? இன்றைய காலகட்டத்திலே நாம் அனைவரும் தமிழ் மொழியினை வருத்தே இன்றைய பெற்றோர்கள் கூட தங்களுடைய மாணவர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆங்கில மொழியினை கற்பித்து அவர்களை ஆங்கில வித்துவான்களாக மாற்றுவதில் அதிக கவனத்தை செலுத்துகின்ற போதிலும் அங்கே அவர்கள் தமிழ் மொழி பற்றிய எந்த விதமான அக்கறையும் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். அதே போல எந்த விதமான உயர்கல்வியாக இருக்கட்டும் சரி, எந்த விதமான பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் சரி, அனைத்து இடங்களிலுமே அங்கே நடைபெறுகின்ற விரிவுரைகள் அனைத்துமே ஆங்கில மொழி மூலம் நடைபெறுகின்றது என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். இங்கே எவ்வாறு தமிழ் மொழியானது வளர்கின்றது என்பதை நான் இங்கு கேட்க விரும்புகின்றேன். அதே போல இலங்கையிலே காணப்படுகின்ற புகையிரத நிலையமாக இருக்கட்டும் சரி, பேருந்து நிலையமாக இருக்கட்டும் சரி, விமான நிலையமாக இருக்கட்டும் சரி, அங்கே அறிவிப்புகள் வழங்கப்படுவது முற்காலத்திலே இரண்டாவதாக தமிழிலே அறிவிப்பு வழங்கப்பட்டது. முதலாவது சிங்களம், இரண்டாவது தமிழ் என்று. ஆனால் இன்று கடந்த வாரம் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்திலே மூன்றாவதாக தமிழிலே அறிவிப்பு வழங்கப்படுகின்றது. அந்த இடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் இன்று மெல்ல மெல்ல தமிழ் தாயானது வீழ்ந்து கொண்டு வருகின்றது. இன்னும் 2 வருடங்கள் கழித்து நான் கொழும்பு கோட்டைக்கு சென்றால் அங்கே தமிழிலே அறிவிப்பு வழங்கப்படாது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதே போல நிர்வாக அரச துறைகளை எடுத்து நோக்குவோம். எந்த இடத்திலேயா தமிழுக்கு அதிக உரிமை வழங்கப்படுகின்றது? குடிவரவு குடியகவு திணைக்களமாக இருக்கட்டும் சரி, நாம் எந்த ஒரு நாட்டிற்கு வெளிநாடுகளுக்கு செல்வதாக இருக்கட்டும் சரி, அனைத்து இடங்களிலுமே அரச கர்ம மொழியாக என்று சிங்களமானது தலை தோங்கி நிற்கின்றது. ஆங்கிலம் அங்கே ஒரு பொது மொழியாக வளர்ந்து வருகின்றது. தமிழ் இன்று வளர்கின்றதா? நிச்சயமாக இல்லை. இதிலிருந்தே நாம் புரிந்து கொள்ளலாம் தமிழானது இன்று இலங்கையில் மட்டுமல்ல, பல்வேறுபட்ட சர்வதேச நாடுகளிலும் கூட இன்று இனி மெல்ல மெல்ல தமிழ் வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது. அதே போல ஜேர்னல் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் டெக்னாலஜி எனப்படுகின்ற ஒரு அறிக்கையினை எடுத்து நோக்குவோம். ஒரு மொழி வீழ்ச்சியின் அறிகுறியாக சமூக ஊடகங்களில் தமிழ் எழுத்து முறையினை மீறி தங்கிலீஷ் எனப்படுகின்ற புதிய ஒரு எழுத்து பதமானது இன்று உருவாக்கப்பட்டு வருகின்றது. இதிலேயே மெல்ல மெல்ல தமிழ் என்று வீழ்ச்சியை நோக்கி செல்கின்றது. அதே போல தமிழ் பாடல்கள் என்று கூறிக்கொண்டு என்று தமிழை கொச்சைப்படுத்துகின்ற ஆங்கில பாடல்களையும் ஹிந்தி பாடல்களையும் இணைத்து இன்று தமிழ் பாடல்கள் எழுகின்ற இதில் அங்கேயா தமிழ் ஒரு சொல்லாக இருக்கின்றதா? நிச்சயமாக இல்லை. எனவே நடுவர்களே, மெல்ல தமிழினி வீழம் என்று அறுதியமாக கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பிரபஞ்சனுடைய அழகான வாதத்தோடு நாங்கள் சிறியதோர் இடைவேளைக்கு சென்று வருவோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். இது டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற சொற்சமர். இன்றைய சொற்சமர் களத்திலே மட்டக்களப்பு சிவானந்த தேசிய பாடசாலை அவர்களை எதிர்த்து அம்பாறை நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை, 2 பாடசாலைகளை சார்ந்த பிள்ளைகளும் சிநேகபூர்வமாக இங்கே சமராடி கொள்கிறார்கள். இது தொகுப்புரை மற்றும் தீர்ப்புரைக்கான நேரம். முதலில் வாதத்தை தொடங்கியவர்கள் நிறைவாக தொகுப்புரை ஆற்றுவார்கள் என்கிற பட்டிமண்டப மரபிற்கு அமைவாக இரண்டாவதாக வாதத்தை தொடங்கிய சிவானந்த தேசிய பாடசாலையினுடைய தலைவர், வீழும் என்கிற அணியினுடைய தலைவர் இப்பொழுது தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார். மீண்டும் ஒரு முறை இந்த அவையினை பணிந்தவனாக நடுவர் பிறந்தகைகளுக்கும் என்னுடைய மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த அவை தனிலே மெல்ல தமிழினி வீழும் எனப்படுகின்ற தலைப்பினில்
யானும் என் தரப்பு வாதிகளும் எங்களுடைய வாதத்தினை சிறப்பான முறையிலே மேற்கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையிலே எங்கள் தரப்பிலிருந்து தலைப்பானது ஆழப்படுத்தப்பட்டு இருந்தது. நடுவர் அவர்களே, இந்த எங்களுடைய தலைப்பு பல கோணங்களிலே பிரிக்கப்பட்டு அதற்கான வரைவிலக்கணங்கள் தரப்பட்டிருந்தன. மேலும் எங்களுடைய வாதமானது 3 வியூகங்களினூடாக நகர்த்தி செல்லப்பட்டதையும் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருந்தது. மட்டுமன்றி எதிர்த்தரப்பு சகோதர சகோதரிகளால் வெறுமனே மாநாடு, புலம்பெயர் இலக்கியங்கள், புலம்பெயர் தமிழர்கள் என்கின்ற ஒற்றை கயிற்றிலே சுற்றி கொண்டிருந்ததை தவிர்த்து எங்கள் தரப்பானது நடைமுறை ஆதாரங்களை சுட்டி காட்டியதுதான் இந்த இடத்திலே நாங்கள் அழுத்த வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. அந்த வகையிலே எங்கள் தரப்பிலிருந்து திரைப்படங்களிலே எம்முடைய தமிழை எந்த அளவு கொச்சப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான சிறந்த சான்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தாண்டி இலங்கை பற்றிய ஒரு ஆழமான கருத்தும் எங்கள் தரப்பிலிருந்து தரப்பட்டது மட்டுமன்றி எதிர்த்தரப்பு சகோதரர்களால் விடுக்கப்பட்ட சில கணைகளை எங்கள் தரப்பு முற்றாக மறுதளித்திருந்ததையும் எங்களிலே இந்த அவையிலே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நடுவர்களே பாருங்கள், எதிர்த்தரப்பு சகோதரர்களால் ஹவார்ட் பல்கலைக்கழகம் தொடர்பான தவறான கூற்று முன்வைக்கப்பட்ட பொழுதும் எங்கள் தரப்பிலிருந்து அது சுட்டிக்காட்டப்பட்டு அந்த கருத்தானது மிகவும் பொய்யானது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் காட்டியிருந்தோம். இது மட்டுமன்றி பல அறிஞர்களினுடைய கருத்துக்களை ஒப்பீட்டளவிலே கூறி எங்களுடைய வாதத்திற்கு வெளிச்சேர்த்திருந்தோம். பாருங்கள், பாரதியாரினுடைய பாடலாக இருக்கட்டும், விபுலானந்தரினுடைய பாடலாக இருக்கட்டும், இவை அனைத்தும் எங்கள் தரப்பிலே எங்களுடைய வாதத்தை நியாயப்படுத்துவனவாக அமைந்ததையும் இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது என்று கூறியவனாக, ஆகவே எங்கள் தரப்பினுடைய ஒட்டுமொத்த வாதமாக அமைவது யாதெனில் மெல்ல தமிழினி வீழும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை என்று கூறி என்னுடைய வாதத்தையும் ஒட்டுமொத்தமாக நிறைவு செய்து வைக்கிறேன். நன்றி. மெல்ல தமிழ் இனி வாழும் என்று தொகுப்புரையாற்றுவதற்காக அல் அஷ்ரக் தேசிய பாடசாலையினுடைய மாணவன் சாத் அவையை மீண்டும் விழித்தவனாக நேரடியாக என் வாதக்களத்தினுள் நுழைகின்றேன். நடுவர் அவர்களே, இன்று எங்கள் அணிக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது மெல்லத்தமிழினி வாழும் என்பதே ஆகும். அந்த வகையில் நானும் என் இணைவாதிகளும் சிறப்பான முறையில் எங்களது தலைப்பினை நாங்கள் வகுத்திருந்தோம். அந்த வகையில் எங்களுடைய தலைப்பினை நாங்கள் 3 வியூகங்களாக நோக்கியிருந்தோம். அந்த வகையில் புலம்பெயர் நாடுகளூடாக எங்களுடைய தமிழ் எவ்வாறு வாழ்கின்றது, அங்கு எடுக்கப்படும் விழாக்கள், அதாவது கம்மன் விழா, வள்ளுவன் விழா, தீபாவளி கொண்டாட்டம் என்பன தமிழ் மொழியை மேலும் வாழ வைக்கின்றன என்பவற்றை நாங்கள் இவ்வகையில் பறைசாற்றி இருந்தோம். அது மாத்திரமன்றி பெருந்தொற்று காலப்பகுதிகளில் எங்களுடைய தமிழாராய்ச்சி மாநாடு இனிய வழியாக நடந்தது என்று கூறி தமிழுடைய தொன்மை பாதுகாக்கப்படுகின்றது, ஆகவே வீழாது என்ற ஒரு கோட்பாட்டை நாங்கள் விடத்தில் முன்வைத்திருந்தோம். அந்த வகையில் எங்களது 2ஆம் வாதியின் வாதமானது மிகவும் சிறப்பான முறையில் அவர் கட்டமைத்திருந்தார். எதிர்த்தரப்பு வாதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆற்றலில் ஆட்டப்படும் ஆற்றல் என்று ஒரு ஆற்றலை குறிப்பிட்டிருந்த போதிலும் எனது அணித்தலைவர் எனது 2ஆம் வாதி அதற்கு சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார். அது நகைச்சுவைக்காக மாத்திரமே செய்யப்படுகின்றது என்று ஒரு சிறப்பான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அடுத்ததாக தமிழ் மீதான உணர்வையும் தமிழின் தொன்மையையும் தமிழின் கலாச்சாரத்தையும் பற்றி எனது 2ஆம் வாதி சிறப்பான முறையில் அவரது வாதத்தை கட்டமைத்திருந்தார். நடுவர் அவர்களே, மேலும் எதிர்த்தரப்பு 1ஆம் வாதி கூறியிருந்தார் வேற்றுமொழி கலப்பை பற்றி. அதற்கு எனது 2ஆம் வாதி வேற்றுமொழி கலப்பினூடாக இன்று எங்களுடைய தமிழ் தாய் தன்னை தகவமைத்துக் கொண்டு இருக்கின்றாள், அதனுடைய புதிய சொற்களின் உருவாக்கம் பற்றியும் அவர் சிறப்பான முறையில் அவரது வாதத்தை கட்டமைத்திருந்தார். மேலும் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். எதிர்த்தரப்பு 3 வாதிகளும் முச்சமிழ் வளர்த்த சங்கத்தமிழ் என்று தமிழையே பாடிவிட்டு தமிழ் வீழும் என்று கதைப்பது தமிழுக்கு செய்யும் துரோகம் அல்லவா நடுவர் அவர்களே? அது மாத்திரமா, எனது 3ஆம் வாதியும் சிறப்பான ஒரு வாதத்தை அவர்கள் எதிர்த்தரப்பு வாதிகளின் அனைத்து வாதத்தையும் தவிடுபடியாக்கி இவ்வகையில் தமிழினி மெல்ல வாழும் என்ற கோட்பாட்டை விதைத்து நின்றார். அந்த வகையில் எங்களது தமிழ் மொழியினர் இரத்தம் சிந்தி எங்களது தமிழினத்தவர்கள் எப்போதும் எங்களது தமிழை வாழ வைப்பார்கள் என்ற ஒரு கோட்பாட்டை அவர்கள் விதைத்திருந்தார். மேலும் உலக தமிழ் இலக்கிய மாநாடு எவ்வாறு நடைபெறுகின்றது, அந்த மாநாட்டினூடாக எங்களுடைய தமிழ் தாயானவளின் பண்பாடுகளும் எங்களது தமிழ் தாயானவளின் கூறுகளும் எவ்வாறு இனி வாழும் என்பதற்கான ஆதாரங்களையும் சிறப்பான முறையில் அவர் அவைக்கு அணிகலண்டிருந்தார். அது மாத்திரமன்றி இன்று விமர்சன கலையினூடாக எங்களுடைய தமிழானது எவ்வாறு வாழும் என்பதற்கான சிறப்பான ஆதாரங்களை அவர் கட்டுடைப்பு செய்து காட்டியிருந்தார். அது மாத்திரமன்றி அவர் திரைசை பாடல்களில் ஒன்றை குறிப்பிட்டிருந்தார். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆகவே திரைசை பாடல்களிலும் எங்களுடைய தமிழ் வாழும் என்பதற்கான சான்றையும் அவர் குறிப்பிட்டு விட்டார் நடுவர் அவர்களே. ஆகவே என்று எங்களுடைய வாதமானது மெல்லத்தமிழினி வாழும் என்று கூறி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனியாவது எங்குணம் காணோம் என்ற பாரதியின் வைர வரிகளை அவைக்கு அடிகளனிட்டு அவையமர்கிறேன். நன்றிகளாயிரம். அன்பிற்கினியவர்களே, அழகான வாத பிரதிவாதங்களை இதுவரை பார்த்தோம். ஒரு பரந்த காத்திரமான தலைப்பிலே இந்த பிள்ளைகள் தங்கள் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள்.
மெல்லத் தமிழினி வாழும் வீழும், மெல்லத்தமிழினி சாகும் என்கிற பாடலடி பாரதியார் கவிதையிலே வருகிற ஓர் அடி. அது பற்றி என்னுடைய தொடக்க உரையிலே சொன்னேன். தமிழ் 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 என்று சொல்கிற பொழுது அமிழ்து 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 என்றுதான் காதில் கேட்கிறது என்பார் திருமுருக கிருபானந்த வாரியார். அப்படிப்பட்ட தமிழுக்கு பங்கம் நேருமா அல்லது வீழுமா வாழுமா? இப்படி இந்த பிள்ளைகள் தங்கள் அறிவு புலத்திற்கு ஏற்றாற் போல வாத பிரதிவாதம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வளரும் பிள்ளைகள். அவர்களை பொறுத்தவரையில் இதுதான் அவர்களுக்கு ஒரு தொலைக்காட்சி சார்ந்த முதலாவது மேடை. அந்த வகையில் அவர்கள் இன்னும் விரிவாக சில கருத்துக்களை பார்த்திருக்கலாம் என்கிற ஒரு ஏக்கம் என்னை போல் உங்களுக்கும் இருந்தாலும் இது ஒரு குறித்த நேர வரையறைக்குள் மேற்கொள்ளப்படுகிற காரியம், அவர்களுடைய அறிவு புலமை சார்ந்த காரியம். இதற்குள்ளே நின்று அவர்கள் நன்றாக பயணித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இவர்கள் எல்லோரும் நாளைய உலகின் நல்ல பேச்சாளர்களாக மிளிர சொற்சமர் களத்தின் சார்பில் வாழ்த்துக்களை நவில்வதிலும் மகிழ்வுறுகிறேன். அன்பிற்கினியவர்களே, தமிழ் இனி வாழுமா வீழுமா? ஒரு காத்திரமான கேள்வி. இன்றைக்கு எத்தனை பிள்ளைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு, எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர்களை சூட்டியிருக்கிறார்கள்? தமிழினி, அறிவமுதன், இப்படி இருந்த பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு ஏதோ காரணங்களால் டிலுக்சன், டிலுக்சி என்று எல்லாம் மாற்றி அமைக்கிற ஒரு செயற்பாடு நடைபெறுவதை கூட நாங்கள் பார்க்கிறோம். பெரும்பாலும் இந்த வேதனைக்குரிய விடயம் வன்னிப்பெருநில பரப்பிலே நடைபெறுவது கூட வெளியே வராத ஒரு சங்கதி. அது அவர்கள் தங்கள் சுய விருப்பிலே மாற்றிக்கொள்கிறார்கள். உலகப் போக்கிற்கு ஏற்ப மாற்ற வேண்டும் என்று விளைகிறார்களோ என்னவோ யான் அறியேன். இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களிலே கூட தமிழ் வாழ்கிறது என்கிற ஒரு மாயத்தோற்றம் நிலவுவதாக சொல்வார்கள். சண்டே ஸ்கூல் என்று ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த பிள்ளைகள் தமிழை படிப்பார்கள். ஆனால் பெரும்பாலான பிள்ளைகள் பேசுகிறார்கள், ஆனால் எழுதுகிறார்கள் இல்லை. தமிழை கூட சில பிள்ளைகள் ஆங்கில மொழியிலே எழுதி வைத்து பாடல்களை பாடுகிறார்கள், பேசுகிறார்கள். நடைமுறையிலே ஒரு பேச்சு தமிழை போற்றுகிற சமூகம் அடுத்த சந்ததிக்கு செல்கிற பொழுது அதை கூட போற்றாது. மலேசியா, சிங்கப்பூருக்கு போன நம்மவர்களை பாருங்கள், அவர்கள் தமிழை போற்றுகிறார்களா? அங்கே ஒரு தமிழ் சமூகம் கட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் புரூனாய் போன்ற நாடுகளுக்கெல்லாம் போன தமிழ் சமூகம் இன்றைக்கு தமிழை மறந்துவிட்டது என்று கொள்ள வேண்டி இருக்கிறது. எனவே தமிழ் எப்படி வாழும் என்று கேட்டால் இன்னும் ஒரு நம்பிக்கை வருகிறது. திசை சொல், வட சொல், திரிசொல், இயற்சொல் என்று சொற்களை பகுத்து ஆராய்கிறோம். கோப்பை, பீங்கான், அலுமேரி என்கிற சொற்கள் எல்லாம் வேற்று மொழிகளிலே இருந்து தமிழிலே கலந்தாலும் இன்றைக்கு அது தமிழ் உடுப்பு போட்டு தமிழ் சொற்களைப் போல தங்களை காட்டி தமிழிலே வளர்கின்றன, தமிழை வளர்க்கின்றன. வட சொற்களும் அப்படித்தான். வட சொல்லிற்கு ஒரு உதாரணம் சொல்லுங்கள் என்றால் உதாரணம் என்பதுவே ஒரு வட சொல்தான். எடுத்துக்காட்டு என்பதுதான் தமிழ் சொல். ஆனால் உதாரணம் என்பது வட சொல்லா என்று தெரியாத அளவிற்கு உதாரணம் தமிழிலே கலந்திருக்கிறது. இந்த களம் பெரும்பாலும் சொற்கலப்பு பற்றித்தான் இவர்கள் ஆராய்கிற ஒரு களமாக அமைந்திருந்தது. எனவேதான் நானும் அந்த கோணத்திலே வளர்த்து செல்கிறேன். நன்னூலாருடைய ஒரு வாசகம் இருக்கிறது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்பார் நன்னூலார். இறுதி நூற்பா அது. எனவே பழையன கழிதல் புதியன புகுதல். எனக்கு தமிழ் கற்பித்த சிவலிங்கராஜா சார் சொல்லுவார், பழையன கழித்தல் புதியன புகுத்தல் ஆகாதே தவிர பழையன கழிதல் புதியன புகுதல் இயல்பாக நிகழலாம். அந்த வகையில் தமிழ் அந்த சொற்களையும் உள்வாங்கிக் கொள்ளும். இன்றைக்கு கம்ப்யூட்டர், கணனி, இதிலே எது சரி என்று கேட்டால் இரண்டும் சரி. ஆனால் இயல்பாக பேசுகிறவர்கள் கம்ப்யூட்டர் என்கிறார்கள், மவுஸ் என்கிறார்கள், ஸ்மார்ட் போன் என்கிறார்கள், மொனிட்டர் என்கிறார்கள். இந்த மொனிட்டரை போய் சட்டாம்பிள்ளை என்றும், கீபோர்டை போய் விசைப்பலகை என்றும், மவுஸை போய் சுட்டி என்றும்,
தமிழ்படுத்தினால் அது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். எனவே தமிழிலே பயன்படுத்தலாமா இல்லையா என்கிற வாத பிரதிவாதங்கள் ஒரு புறம் இருக்கின்றன. தமிழினி வாழுமா வீழுமா என்பது தானே கேள்வி. இலங்கையை பொறுத்தவரையிலே சிவானந்த கல்லூரியினுடைய மாணவன் தன்னுடைய ஆதங்கத்தை சொன்னார். 2ஆம் இடம் 3ஆம் இடம் என்று செல்கிற ஒரு நிலைமையை அல்லவா காண்கிறோம். அது உண்மைதான். இருந்தாலும் இன்றைக்கு தமிழ் இந்த அளவிற்காவது இலங்கையிலே எல்லா இடங்களிலும் பேசப்படுகிறது, பேணப்படுகிறது என்றால் அதற்கு பிரதான காரணம் இஸ்லாமிய சகோதரர்களுடைய தமிழ் உணர்வு என்றுதான் நான் நினைக்கிறேன். காலியிலே, கண்டியிலே, மாத்தளையிலே, மாத்தரையிலே, கல்கமுவிலே இப்படி பெரும்பான்மை சமூகத்தினர் வாழ்கிற இடங்களிலே எல்லாம் பெயர் பலகைகள் தமிழிலே இருக்கின்றன. அங்கே தமிழ் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த அளவிற்கு இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லா இடங்களிலும் பரந்து வாழ்கிறார்கள். அதனாலே தமிழ் தொடர்ந்து வாழ்கிறது. இந்த நிலையில்தான் இந்த பிள்ளைகள் மத்தியிலே ஒரு உணர்வு ஏற்பட வேண்டும். தமிழை வாழ வைக்க வேண்டும் என்றால் தமிழிலே கையொப்பம் இட வேண்டும். ஆங்கிலத்திலே கையொப்பம் இடுவதை காட்டிலும் அதற்கு கூட வியாக்கியானம் சொல்வார்கள், கையொப்பம் எப்படியும் இருக்கலாம் என்று. இருந்தாலும் அந்த தமிழ் உணர்விற்கு தமிழிலே கையொப்பம் இடுதல், தமிழர்களை காண்கிற பொழுது அல்லது தமிழ் பேசும் மக்களை காண்கிற பொழுது தமிழிலே உரையாடுதல், இப்படி தமிழுக்கு முதன்மை கொடுத்தல், பெயர்களை தமிழிலே வைத்தல், கடைகளிலே பெயர்கள். ஒரு காலத்திலே இங்கே பானை வெதுப்பி என்றார்கள், வங்கியை வைப்பகம் என்றார்கள். வைப்புலி என்றால் வள்ளுவர் சொன்ன சொல், பொருள் தேட்டம், வைப்புலி. அதை பேணுகிற இடம் வங்கி, வைப்பகம். இப்படியான தமிழ்ச்சொல்கள், அழகான தமிழ்ச்சொல்கள் இந்த மண்ணிலே ஒரு காலத்திலே புழக்கத்திலே இருந்தன. ஆனால் இன்றைக்கு சற்று தொய்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியாது. எனவே இதை கொண்டு பார்க்கிற பொழுது தமிழ் வாழுமா வீழுமா என்றால் மீண்டும் பார்க்கிறோம், இன்றைக்கு தமிழர்கள் பல்வேறுபட்ட இடங்களிலும் பரந்து வாழ்கிறார்கள். அங்கே அவர்கள் தமிழ் விழாக்களை எடுக்கிறார்கள். தமிழை வாழ வைப்பதற்கு பாடசாலைகளை நிறுவி வைத்திருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் தமிழை பேணுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இருந்தாலும் மேலும் முன்னேற இடமுண்டு என்று பார்க்கிறோம். 2000 வருடங்களாக நிலைத்திருக்கிற தமிழ் இன்று நேற்று வந்த காளான்களால் மறைந்துவிடும் என்பது சற்று அபத்தம். ஆக மொத்தத்திலே பார்க்கிற பொழுது இவர்களுடைய தர்க்கவாதம், இவர்களுடைய பொருள் சார்ந்த வாதம், இவற்றை கொண்டு பார்க்கிற பொழுது தமிழ் இனி வாழும் என்ற நம்பிக்கை ஏற்படுகிறது. அதைத்தான் இந்த பிள்ளைகளும் தமிழிலே பேசி மெய்ப்பித்திருக்கிறார்கள். அந்த வகையில் எதிர்கால சந்ததியினர் தமிழை வாழ வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தமிழ் இனி வாழும் என்று பேசிய அம்பாறை நிந்தவூர் அல் அஷ்ரக் தேசிய பாடசாலை மாணவர்கள் இந்த போட்டியிலே வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தீர்ப்பாக சொல்லி, இந்த போட்டியிலே தன்னுடைய அணிக்காக சிறந்த வாதத்தை முன்வைத்த ஒரு போட்டியாளருக்கு உலக புகழ் பெற்ற பேச்சாளர்கள் பட்டிமன்றம் ராஜா சார், பாரதி பாஸ்கர் மேடம் இவர்கள் இணைந்து வழங்குகிற 5000 ரூபாய் பணப்பரிசு காத்திருக்கிறது. அந்த பணப்பரிசை பெற இருப்பவர் ஒரே ஒரு பெண் போட்டியாளராக இங்கே இந்த களத்திலே இறங்கி தன்னுடைய வன்மையை மெய்ப்பித்த புஷ்பேந்திரன் சாகரி அவர் அந்த பரிசை பெறுகிறார். வாருங்கள், நிந்தவூர் அல் அஷ்ரக் வித்தியாலய தேசிய பாடசாலையினுடைய மாணவி. நல்லது நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நிகழ்ச்சி தயாரிப்பாளர் டான் தொலைக்காட்சியின் முகாமையாளர் இளையதம்பி செல்வச்சந்திரன் அவர்களோடு படப்பிடிப்பு மற்றும் படத்தொகுப்பை மேற்கொள்கிற விதுசாந்த் மற்றும் துவாரகன் குழுவினர் இவர்களோடு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடை கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.